ஹலோ வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் எல்லோருடைய எதிர்பார்ப்புக்குமான தொகுதியாக மாறியிருக்கு. காரணம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அங்கே போட்டியிடுறாங்க. கேப்டன் நின்று வென்ற அந்த விருத்தாச்சல தொகுதியில் 2021ஆம் ஆண்டே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற வேண்டியது. ஆனால் அது பல சூழ்ச்சியினால் அந்த வெற்றி கிடைக்காமல் போனது. இந்த முறை நிச்சயமா விருத்தாச்சலம் தொகுதி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வசம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தன் கணவரின் லட்சியமே தனது லட்சியம் என தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கடும் முயற்சியும் போராட்டமும் நாடு அறியும். எத்தனையோ அவதூறுகளையும் அவப்பெயர்களையும் அவர்கள் மீது சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் சிலர். இருப்பினும் கேப்டனின் கனவே தன் கனவு என்று, கேப்டனின் மறைவுக்கு பிறகு தேமுதிக என்ற கட்சியே இருக்காது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு 10 தொகுதியில் பிரம்மாண்ட கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுது. அதில் விருத்தாச்சலத்தில் தனது வெற்றியை பதிக்க களமிறங்கியிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கேப்டனின் கனவு நிச்சயம் வெல்லும். விருத்தாச்சலத்தில் வெற்றி வேட்பாளராய் மாறப்போகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். வாழ்க வளர்க தேமுதிக. வாழ்த்துக்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.